Hi guys, welcome to Visho Info. Kusca recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாத்தையும் நீங்க உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. பாருங்க, நாம சேர்த்த ஆயிலும் கீயும் மெல்ட் ஆகி சூப்பரா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையெல்லாம் சேர்த்து இதில் வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கணுங்க. இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குஸ்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கான மசாலா இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், மசாலா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 1 இன்ச்சு பட்டை, இதையெல்லாம் போட்டு நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட குஸ்காக்கான மசாலாங்க. இதை போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் வீட்டு குஸ்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட குஸ்காவுக்கு இதுவும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்ததெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலாவாக சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு கலர் தர்றதுக்காக நம்ம சிகப்பு மிளகாயில் கலர் வராது, அதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. தக்காளி எண்ணெய் தான் போட்டிருந்தாலும் இந்த தயிர் சேர்க்கறதுனால நம்மளோட குஸ்கா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, அதாவது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ரெகுலராக எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதலையே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. நான் குக்கரில் வைக்க போகிறது இல்லைங்க, இதுலேயே தான் டேரெக்டாக செஞ்சு காமிக்க போகிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், குஸ்காவுக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் தயிர் எல்லாம் அதோட ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜுங்க. நான் 1/2 அன் ஹவருக்கு முதலையே ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை, அதை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நாம் தக்காளியோட புளிப்பு தயிரோட புளிப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், சிகப்பு மிளகாய் காரமும் சேர்த்துருக்கோங்க. அதனால் எந்த காரம் பத்துலையும் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நாம் அந்த அரிசியை சேர்த்துடலாங்க. பாருங்கள், ஊற வச்சுருக்கிற அரிசியை இப்போ சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரிசியை சேர்த்தாச்சு. நாம் இதே ப்ராசஸை குக்கரில் கூட பண்ணலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா
கொதிச்சிருச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்த்தோம். இது இப்படியே மூடி வச்சிட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் இறுகிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம குஸ்கா ரெடி ஆகிருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு தம் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஏதாச்சும் அடி பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இல்லைங்க, சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பாய் வீட்டு குஸ்கா சூப்பராக செம்மையாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோங்க. இது ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, மசாலா மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. நம்ம செம்மையாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஒரு 1/2 hour ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட குஸ்கா சூப்பராக செம்மையாக இந்த மாதிரி குச்சி குச்சியாக சாதம் கரெக்டாக இருக்குங்க. அதே டயத்தில் வெந்திருக்கணுங்க. பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கணும். அதுதான் இது. நம்ம கலவை சாதம் மாதிரி நல்லா ரொம்ப நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இது இந்த அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளோட ரைஸ் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த நம்ம தம் போடுற மாதிரி மூடி வச்சோம் பார்த்தீங்களா, அப்போவே அதாவது தண்ணி கொதித்த உடனே அரிசியை சேர்த்துட்டு மூடி வச்சா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு குஸ்கா ரெடியாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொத்தமல்லி, புதினாவெல்லாம் பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இன்னும் நம்மளோட குஸ்கா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.